8th July 2026 இன்றைக்கான யூனிவர்ஸோட கைடன்ஸ். ஃபஸ்ட்டு வந்திருக்க கார்டில் ஒரு கூட்டு முயற்சி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணால் இருக்கலாம். அதில் உங்களுக்கு ஏற்பட்ட லாஸஸ், வருத்தம், மனக்கவலை இதெல்லாம் நினச்சி நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கீங்கன்றது தெரியுது. பட் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இப்போது நிறைய சாய்ஸஸ் தராங்க யூனிவர்ஸ். எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 7 கப்ஸ் இருக்குங்க. ஒரு ஆள் இங்கே இருக்கார். யூனிவர்ஸ் 7 கப்ஸ் அவங்க முன்னாடி வச்சுருக்காங்க. இதில் எது அவர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம லைஃப்க்கு என்ன தேவையோ நம்மளோட மனசோட வலிமையால் அதை ஈர்க்க தொடங்கணும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். இங்கே ஒவ்வொரு கப்ஸ்லேயும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். எது உங்களுக்கு தேவையோ அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தான் இருக்குது. சக்ஸஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் அதுபடி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். ரெண்டாவதாக இன்றைக்கி ஆகாஷிக் டேரோட்லேருந்து சில கைடன்ஸ் பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் நம்மளுக்கு சொல்கிற விஷயம் ஆகாஷிக் கைடன்ஸ். இதில் த ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி ஃபர்ஸ்ட் கார்டு வந்திருக்கு. உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. உங்கள் மனசுக்கு ஒன்று தெரியும் இல்லையா? இது எனக்கு சரி வரும், இது எனக்கு சரி வராது, இது எனக்கு வேணும், இது எனக்கு சந்தோஷத்தை தரும், இது எனக்கு சந்தோஷத்தை தராது, மன கசப்பை தான் தரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ உங்களோட இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது உண்மையை தான் சொல்லும், அதை நீங்கள் நம்புங்க. ரெண்டாவதாக த ஆகாஷிக் லைப்ரரி. இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் கடந்த கால போராட்டங்களாக இருக்கலாம், கடந்த கால வாழ்க்கையாக இருக்கலாம், கடந்த கால அனுபவங்களாக இருக்கலாம். அதில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களை ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். பாஸ்டில் என்ன நடந்துச்சு, நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரீவைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரீவைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களை பற்றி உங்களுக்கே தெரிய வரும். அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போயிட்டு திருப்பி வந்திருக்கலாம். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி நீங்கள் ஒரே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ பாஸ்டில் என்ன நடந்துச்சு, போன தடவை அந்த பர்சன் என்ன பண்ணாங்க, எதனால் நம்மளை விட்டு போனாங்க, இல்லை போன தடவை இந்த ஜாபில் என்ன ஆச்சு, எதனால் நம்மளுக்கு ஜாப் லாஸ் ஆச்சு, அந்த மிஸ்டேக்ஸ், நம்மக்கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஹேண்ட்லிங் த பீப்புள் தாங்க. ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்களாக இருக்கட்டும், நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. அதை கற்றுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கடவுள் கைடன்ஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் படிங்க. அவங்கக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். மூணாவதாக ஆர்கேஞ்சல் கேப்ரியல். நம்மளுக்கு இங்கே எப்படி 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்ததோ அதே மாதிரி தான் ஒரு தேவதூதர் உங்களுக்கு செய்திகளை எடுத்துகிட்டு வராரு. கண்டிப்பாக உங்களை நோக்கி ஒரு குட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நாலாவதாக த கிங் ஆஃப் ஃபோர்ஸஸ். உங்கள் சூழ்நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான எல்லா திறனும் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களால் முடியும். அப்புறம் த அசென்ட். இப்போது லைஃப்பில் கடினமாக தோன்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே கடினமாக இருக்காது. நீங்கள் இப்போது மலை உச்சியில் ஏறிட்டுருக்கீங்க. ஏறும்போது கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆனால் அந்த மலை மேலே ஏறி நின்று இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு பெருமை, பெருமிதம் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? உங்களோட சக்ஸஸ் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. இப்போ உள்ள டஃப் சுச்சுவேஷன் வச்சு நீங்கள் உங்கள் லைஃப் இவ்வளோ தான் அப்படின்றது எடை போடாதீங்க. உங்கள் லைஃப் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ உள்ள டஃப்பான சுச்சுவேஷன் வெறும் டெம்ப்ரவரி தான்.